ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவன் ஏன் சூரிய பகவானை சாவடிச்சாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இப்படி சொல்லிட்டு, சிவன் சூரிய பகவானை சாவடிச்சிட்டாங்களா அப்படி தானே கேட்பீங்க. ஆமாங்க, சிவன் சூரியனை சாவடிச்சிட்டாங்க. அது ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நந்திகொடியன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவரு தீவிரமான சிவபக்தர். அவர் ஒரு ஊரை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் ஒரு மன்னன். அவரு சிவனை கும்பிட்டு அவரு தீவிரமான சிவபக்தர் ஆயிட்டாரு. அவருக்கு சிவபக்தர ஆவ தீவிரமா ஆவ அதனால அவருக்கு சிவன் தான் ரொம்ப பெருங்கடவுள்னு தெரிஞ்சு அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சிவன் தான் பெருங்கடவுள். அதனால நீங்க வேற யாரையும் கும்பிடவே கூடாது, வேற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது, சிவனை மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு நந்திகொடியன் அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்றாங்க. அதனால அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, என்னடா இப்படி நடந்து போச்சு, நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை நம்ம தான் கும்பிடணும், திடீர்னு இந்த ராஜா இப்படி சொல்லிட்டாங்களே, இதனால நம்ம என்னடா பண்றது அப்படின்னு ஊர் மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தகவலுமே கிடைக்கல, எந்த லாபமே இல்லை. எவ்வளோதான் கேட்டு பார்த்தாலும் நந்திகொடியன் சிவனை தான் வழிபடணும், சிவனை தான் கும்பிடணும்ட்டு ஸ்ட்ராங்காக உத்தரவு விட்டுறாரு. அதனால எல்லா ஊர் மக்களும் இப்படி நடந்து போச்சு, சரி ராஜாவே சொல்லிட்டாங்க, பின்ன நம்மளால அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி எல்லா பூஜையும் விட்டுட்டு வெறும் சிவ பூஜையை மட்டுமே நடத்திட்டு இருக்காங்க. எல்லா பூஜையும்னா மகாவிஷ்ணுவோட பூஜையை நிறுத்திடுறாங்க, மகாவிஷ்ணுவை கும்பிட்றதையும் நிறுத்திடுறாங்க, சரஸ்வதியை பூஜையை நிறுத்திடுறாங்க, அவங்கள கும்பிட்றதையும் நிறுத்திடுறாங்க, லக்ஷ்மி பூஜையை நிறுத்திடுறாங்க, அவங்க கும்பிட்றதையும் நிறுத்திடுறாங்க. இதே மாதிரி நிறைய கடவுளோட பூஜையை நிறுத்திடுறாங்க. அவங்க வழிபடுற கடவுளையே விட்டு சிவனை மட்டும் வழிபட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நந்திகொடியன் அப்படி சொன்னாங்கல்ல, அதனால சிவனை மட்டும் இவங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதனால மக்களுக்கு யாகம் பண்ணி அவங்களால சக்திகளை பெற முடியல. சிவனை மட்டும்தானே கும்பிடணும்னு நந்திகொடியன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால மற்ற கடவுளை கும்பிட்டு நம்மளால சக்திகள் பெற முடியல அப்படின்னு புரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த கஷ்டத்தை பார்த்த சூரிய பகவான், இன்னும் இவ்வளோ கஷ்டமா மக்கள் இவ்வளோ கஷ்டமா இருக்காங்களே, இதனால இதுக்கு எப்படியோ தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு சூரிய பகவான் நந்திகொடியனுக்கு ஒரு பயங்கரமான சாபத்தையே கொடுக்குறாங்க. அது என்ன சாபம்னா, உன்கிட்ட செல்வமே எதுவும் இருக்காது, நீ எதுவுமே இல்லாம தனியா ஒரு இடத்துல இருப்ப, உன்கிட்ட எதுவுமே இருக்காது, உன்கிட்ட செல்வம் எதுவுமே இருக்காது, சாப்பாடு தண்ணி கூட உனக்கு கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமான சாபத்தை சூரிய பகவான் கொடுத்துட்றாங்க நந்திகொடியனுக்கு. இதனால நந்திகொடியன் எதுவுமே கேட்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓரமா அவங்க கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாமே போய் அவங்க மட்டும் தனியா உட்காந்து சிவனையை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த சிவனுக்கு, அடப்பாவி, எவ்வளோ சுகம் செல்வம் எல்லாம் போனாலும் என்னையே இவன் வழிபட்டுட்டு இருக்கானே, கும்பிட்டுட்டு இருக்கானே, இவ்வளோ பெரிய பக்தனுக்கே சாபம் கொடுத்துட்டான் அந்த சூரியன், இப்படி நான் பண்ணவே விட மாட்டேன்ட்டு சிவன் சூரியனை கொல்றதுக்காக ஓடி வராங்க. இப்படி ஓடி வந்ததுல சூரியன் பயந்து அவங்களும் போயிட்டே இருக்காங்க. சிவன் சூரியனை துரத்திக்கிட்டே வராங்க. நான் உன்னை கொல்ல போறேன், நீ எதுக்கு ஓடிட்டு இருக்க, என்னோட பக்தனுக்கே நீ சாபம் கொடுத்துட்டியான்ட்டு பயங்கரமா சிவன் ஓடி வராங்க. சூரிய பகவானும் என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, யாராச்சும் என்னை காப்பாத்துறதுக்காக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கத்தி பாக்குறாங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்ட்டு. இந்த ஒலி மகாவிஷ்ணுக்கே கேக்குது. என்னடா இது, வைகுண்டத்துல இருக்க மகாவிஷ்ணுக்கே இப்படி கேக்குது, என்னது இது, எனக்கே இப்படி கேக்குது, என்ன சத்தம்ட்டு எழுந்தி மகாவிஷ்ணு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் சூரிய பகவான் பயந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. இது ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை, எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம மகாவிஷ்ணு சூரியன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு சூரியனும் என்ன சொல்றாங்கன்னா, என்ன சிவபெருமான் பயங்கர கோபத்தோட துரத்திட்டு வராங்க, நீங்க தான் என்ன எப்படியா காப்பாற்றணுன்றாங்க. சரி சரி, நீ என்ன தப்பு பண்ண அதை முதல்ல சொல்லுன்ட்டு மகாவிஷ்ணு சொல்றாங்க. அதுக்கு சூரியன், நான் சிவனோட ஒரு பக்தனுக்கு பயங்கரமா சாபம் கொடுத்துட்டேன், அதனால
சிவன் ரொம்ப கோபத்தோட என்னை கொல்றதுக்காக வந்துட்டாங்க, தெரியாம பண்ணிட்டேன் இந்த தப்பை, நீங்க தான் என்னை எப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நம்ம சூரியன் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு, ஐயோ சிவனோட பக்தனுக்கே சாபம் கொடுத்துட்டியா, என்னால எப்படி இப்படி காப்பாற்ற முடியும், சிவன் தான் என்னைய படைச்சவரு, என்னால வந்து இதுல காப்பாற்ற முடியாது, ஏன் இப்படி என்ன பண்ணிட்ட, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டு மகாவிஷ்ணு ஒதுங்கிடுறாரு. இதனால சூரிய பகவானுக்கு ஒண்ணுமே புரியல, நான் மகாவிஷ்ணுவை இப்படி பயந்து போறாருன்ட்டு நம்ம இறந்துதான் போவோன்ட்டு பயந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சிவன் அந்த சமயம் சரியா சூரியனை பிடிச்சி அவங்களோட நெஞ்சிலே சிவனோட திருசூலத்தை ஏந்தி குத்தி சாவே அடிச்சிடுறாங்க. ஏன்னா சூரியனையே சாவடிச்சிட்டாங்கன்னு கேட்கலாம். ஆமாங்க, சிவன் வந்து சூரியனை சாவடிச்சிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னா, சிவன் சூரியனை கொண்டதுனால உலகத்துல ஒரு ஒளி கூட இல்லை, சுத்தமா ஒரு வெளிச்சம் கூட இல்லை. இதனால உலக மக்கள் பயங்கரமா வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதனால ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு ஒண்ணுமே தெரியல, மக்கள்களும் அதிகமா இறந்துட்டு இருக்காங்க. இதனால இப்படி ஆயிடுச்சேன்ட்டு மகாவிஷ்ணுவும் இங்க எப்படியாச்சும் சூரியனை வந்து திரும்பி உயிர் பிழைச்சிதான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரின்ட்டு சிவன் அவரை உயிர் பிழைக்கிற நேரத்துல சூரியனோட அப்பா அங்க வந்துடுறாங்க. யார் அவங்கன்னா காஷிபரிஷி. அவரு வந்து யார் என் பையனை கொண்டான்ட்டு பார்க்கும்போது தான் சிவனோட திருசூலம் சூரியனோட நெஞ்சில குத்தி இருக்குது. ஒருவேளை சிவன் தான் கொண்டிருப்பாங்கன்ட்டு சிவனை பார்த்தா, எதுக்கு நீங்க என் பையனை கொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க காஷிபரிஷி. அதுக்கு சிவன் எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருந்தாங்க. அதனால நீங்க என்னோட பையனையே கொண்டுட்டீங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு ஒரு சாபம் விடுறேன் அப்படின்னு வந்து சிவனுக்கே ஒரு சாபம் விடுறாங்க காஷிபரிஷி. இதனால எல்லாருமே பதறி போறாங்க, மகாவிஷ்ணுவே பதறி போறாங்க. இதனால காஷிபரிஷி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம்னா, நீ என்னோட பையனை திருசூலத்தால சாவடிச்சதானே, அதே மாதிரி நீ உன்னோட பையனை நீயே வந்து சாவடிப்ப அப்படின்னு வந்து ஒரு சாபத்தை கொடுத்துடுறாங்க. இது வந்து எந்த ஸ்டோரி கிட்ட கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணேன் அந்த விநாயகர் ஸ்டோரி தான். விநாயகரோட தலைய சிவன் வெட்டினார்ல, அந்த கதையோட தான் இது வந்து கனெக்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, காஷிபரிஷி கொடுத்த சாபம் விநாயகருக்கு தான் கனெக்ட் ஆகுது. சிவன் விநாயகரோட தலையை வெட்டுவாரு. அதான் உங்களுடைய பையனோட தலையே வந்து வெட்டுவீங்கன்ட்டு ஒரு சாபம் கொடுத்துடுறாங்க. இதனால தான் விநாயகரோட தலையை சிவன் வெட்டினாரு. இவ்வளவுதாங்க. சூரியனை ஏன் வந்து சிவன் கொண்டாங்கன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி கடைசியா சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் ஃபுல்லா வெளிச்சமே இருக்காது, அதே மாதிரி இருட்டாவே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சிவன் சூரியனை உயிர் பிழைக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பழையபடி சூரியனையும் சிவன் மன்னிச்சுட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. மக்களும் சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வழிபட்டுட்டு இருந்தாங்க, யாகங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டாங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. சிவன் ஏன் சூரியனை அழிச்சாங்கன்னு ஃபுல்லா நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.